மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் பாஜக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிராவில் நேற்று ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இரண்டாம் கட்டமாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரத்தில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற குழப்பமான நிலை நீடிக்கிறது. கடந்த முறை பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சிவசேனா தற்பொழுது இருவேறு கட்சிகளாக பிளவுபட்டு எதிரெதிர் அணிகளில் உள்ளன. இதேபோல் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசும் இரண்டாக பிளவுபட்டு துணை முதல்வர் அஜித் பவார் பாஜக அணியிலும் கட்சியை நிறுவிய சரத்பவார் கட்சியின் சின்னத்தை அஜித் பவாரிடம் இழந்துவிட்டு புதிய பெயரிலும் புதிய சின்னத்திலும் போட்டியிட்டார். இதேபோல சிவசேனாவை நிறுவிய பால் தாக்கரேவின் மகனும் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் கட்சியை முதல்வர் சிண்டேவிடம் இழந்துவிட்டு புதிய பெயரிலும் புதிய சின்னத்திலும் காங்கிரஸ் அணியில் களம் கண்டார். இதனால் மகாராஷ்டிரா தேர்தல் களம் இடியாப்ப சிக்கலாகியது. இது போதாதென விவசாயிகள் தற்கொலை, மராத்தியர்கள் இடஒதுக்கீடு கோருவது போன்ற பிரச்சனைகளும் சேர்ந்து மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மற்றொரு மாநிலமான ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடன் காங்கிரசும் இடதுசாரிகளும் கைகோர்த்தன. அதே நேரத்தில் பல்வேறு அறிவிப்புகள், வாக்குறுதிகளுடன் பாஜக ஆட்சியை கைப்பற்ற களமிறங்கியது. இந்நிலையில் இரு மாநிலங்களுக்குமான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நேற்று வெளியாகின. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய பல கருத்து கணிப்புகளின் தொகுப்பு சராசரியை CNN நியூஸ் 18 வெளியிட்டது. அதன்படி பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் எனவும், இதர கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABP மேட்ரிஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 150 முதல் 170 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 முதல் 10 இடங்களை பிடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீப்புள் பல்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 முதல் 12 இடங்களிலும் வெல்ல வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. பீமார் கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணியே மகாராஷ்டிராவில் ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 160 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 130 முதல் 138 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 6 முதல் 8 வரை இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பீப்புள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 44 முதல் 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேட்ரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 42 முதல் 47 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 25 முதல் 30 இடங்களிலும், இதர கட்சிகள் 1 முதல் 4 இடங்கள் வரையிலும் வெல்லக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் அதன் கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெல்லும் என தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமணத்திற்கு மறுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் கொலை செய்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி. 26 வயதான இவர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர். அதே சமயத்தில் அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் தகவல் அறிந்து வந்து மதன்குமாரை கைது செய்தனர். இதற்கிடையே ஆசிரியை ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த பள்ளியில் DIG ஜியாவுல் ஹக், மாவட்ட SP ஆஷிஷ் ராவத் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தெரிஞ்சவங்க போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடா இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டிலும் நமக்கு தெரியும். ஆயுதத்தோட ஒருத்தர் வந்து உள்ள வந்து கொலை பண்ணியிருக்காரு. வாட்ச்மேன் இல்லையா? வாட்ச்மேன் அப்போ யாரும் இல்லை, கேட் ஓப்பனாக இருந்துச்சு சொல்றாங்க. கேட் வழியா வந்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல நாளைக்கு முன்னாடி பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கு, யாரும் கேட்காம நேரம் வந்துட்டு அப்போ லெஃப்ட் எடுத்துட்டு ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டாரு. உயிரிழந்த ஆசிரியை ரமணியின் உடலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பள்ளிக்கு வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களிடம் சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்தார். இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபடுகின்றவர்களாக தயவுசெய்து யாரும் வாதாட வதாதீங்க. இந்த மாதிரி உள்ளவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உரியவர்கள். இது ஒரு எடுத்துக்காட்டாக இவர் கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்பது மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் வழங்கும் பொழுது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மனித இனத்தை காக்கக்கூடிய அளவிற்கான ஒரு தண்டனையாக இருந்திட வேண்டும். பள்ளிக்கு இந்த வாரம் விடுமுறை விட உத்தரவிட்டுள்ளதாகவும், வரும் திங்கட்கிழமை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்பட உள்ளதாகவும்,
அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி வளாகத்தில் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். பள்ளியாசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கின் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவர் மீதான தாக்குதல் எனும் அதிர்ச்சி மறையும் முன்பே அரசு பள்ளி ஆசிரியை மற்றும் வழக்கறிஞர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த 2 சம்பவங்களும் தமிழகத்தில் மக்கள் வாழும் சூழல் இல்லாத நிலை இருப்பதை உணர்த்துவதாகவும், பணிபுரியும் இடங்கள் கொலைக்களமாகவும் கொலையாளிகள் எளிதில் தாக்கும் இடங்களாகவும் மாறி வருவதாகவும் சாடியுள்ளார். எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனியாவது சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.